என்னோட மகன், மகள் அல்லது பேரன், பேத்தி பேர்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு பேரண்ட் ஆர் லீகல் கார்டியன் அவசியம். ஸோ குழந்தையோட பேன், ஆதார், பேங்க் அக்கௌண்ட், அதே மாதிரி பேரண்ட் ஆர் லீகல் கார்டியனோட பேன், ஆதார், பேங்க் அக்கௌண்ட் தேவை. குழந்தை பேர்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ல கேவைசி பண்ணுவாங்க, பேரண்ட் ஆர் லீகல் கார்டியன் பேர்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ல கேவைசி பண்ணுவாங்க. ஒன்ஸ் கேவைசி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தேர்ந்தெடுக்கிற ஸ்கீம்ல நீங்க எஸ்ஐபியோ இல்ல லம்சமோ எப்படி வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தாத்தா பாட்டி டைரக்டா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர முடியாது. இந்த லிங்க்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமா பேரண்ட்ஸ் கேன் இன்வெஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த சைல்டு. இந்த குழந்தை 18 வயசு ஆகும்போது இந்த அக்கௌண்ட் மேஜர் அக்கௌண்டா மாறிடும். அதுக்கப்புறம் அவங்களே இண்டிபெண்டா இந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த அக்கௌண்ட்ல நீங்க ஏதாவது சேலு, ஸ்விட்ச், ரிடம்ஷன்லாம் பண்ணீங்கன்னா அதற்குண்டான கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் லயபிலிட்டி வில் ஃபால் ஆன் தி பேரண்ட் ஆர் லீகல் கார்டியன். ஸோ நீங்க உங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த டாக்ஸ் லயபிலிட்டியும் நீங்க ஏத்துக்கணும். இதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு, அது வழியா கேவைசி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அடல்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. பட் சில்ட்ரனுக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கேவைசி பண்ணணும்னா நீங்க எந்த ஸ்கீமை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த ஏஎம்சி ஆஃபீஸ்க்கு இன் பர்சன் விசிட் பண்ணினாதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையே நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்.